ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வாழைக்காய் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பொரியலாக மட்டும் இல்லைங்க, வெறுமனே ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டான வாழைக்காய் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். அதை முதல்ல காம்பு பகுதியிலையும் அடிப்பகுதியிலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. வாழைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாத்திரம் கொஞ்சம் யூஸ் பண்ண பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வாழைக்காய் வேக வேக கடாயில் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் கொஞ்சம் யூஸ் பண்ண பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வாழைக்காய் வந்து ஒரு சைடு வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். அதை வந்து ஒரு நைஃப் வச்சு இன்னொரு தடவை திருப்பி போட்டுடுங்க. திருப்பி போட்டுட்டிங்கன்னா இன்னொரு சைடு வெந்துடும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சிங்கன்னா காய் வந்து சட்டுன்னு வெந்துடும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வாழைக்காய் பொரியல் செய்யும்போது ஒரு சில நேரம் குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி செய்திங்கன்னா துளி கூட குலையவே செய்யாது. அது மாதிரி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இப்போ காய் வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நைஃப் வச்சு லைட்டாக உள்ளே டிப் பண்ணி பார்த்திங்கன்னா நல்ல பூ மாதிரி இறங்கும். அந்த டைமில் வாழைக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே தோல் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு உரிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக பூ மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், வாழைப்பழ தோல் உரிக்கிறோம்ல, அது மாதிரி எவ்வளோ அழகாக தோல் உரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு காய் நல்லா வெந்து வந்தால் தான் இந்த மாதிரி ஈஸியாக தோலை பீல் ஆஃப் பண்ண வரும். இப்போ தோல் எல்லாத்தையும் உரித்து வச்சாச்சு. இதை வந்து இந்த மாதிரி கிரீட்டரில் வச்சு பெரிய துருவி இருக்கும்ல, அதில் வச்சு துருவிக்கோங்க. அப்போ தான் வாழைக்காய் வந்து ரொம்ப பெருசாக நல்லா நீள நீளமாக இருக்கும், பூவாக இருக்கும். சின்ன துருவியில் வச்சு துருவிங்கன்னா ஒரு சில நேரம் குழஞ்சிரும், அதாவது ரொம்ப கெட்டியாக இருக்கும். பெரிய துருவினா கரெக்டாக இருக்கும், நல்லா உதிரியாக வரும். இப்போ இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பு, முழு உளுந்தப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு. இது ரெண்டையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கலர் வந்து சட்டுன்னு சேஞ்ச் ஆகிடும், ஆனால் வறுபட்டிருக்காது. லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டான பக்குவத்தில் வறுத்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் வறுபட்டு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவு பெருங்காயம் வந்து வாழைக்காய் பொரியலுக்கு கண்டிப்பாக சேருங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இதில் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற வாழைக்காய் வெள்ளத்தையும் கையில் இந்த மாதிரி வச்சு உதுத்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி அது உதிரியாக தான் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சோன்னா இன்னுமே நல்லா ஒட்டாமல் உதிரியாக வரும். இந்த டைமில் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரே 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கலர நல்லா மணமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இது கூட தேங்காய் துருவல் வந்து 1 கரண்டி சேர்க்குற இடத்துல 1.25 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்க கூட காய் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கல்யாண வீட்லலாம் கேரளா சைடில் வாழைக்காய் பொரியல் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. டேஸ்டான வாழைக்காய் பொடி மாஸ் வந்து சாம்பார் சாதம், காரக்குழம்பு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடமே ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வாழைக்காய் பொடி மாஸை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.